ஆசிய வளர்ச்சி வங்கி நிர்வாகிகளும் நம்ம தமிழக அரசு நிர்வாகிகளும் சேர்ந்து பேசும்போதெல்லாம் சென்னையில இருந்து வெளியேற்றங்கள் நடக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதிகாரி செக்ரட்டேரியட்ல மீட்டிங் நடத்தினா ஒரு வாரத்துல ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்ல இருந்து மக்களை வெளியேற்ற போறாங்கன்னு சார். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பிடபிள்யூடில இருந்து நீர்வளத்துறையை தனியா பிரிச்சாங்க. நீங்க ஏதோ துரைமுருகனை குளிர்ச்சி பண்றதுக்காக பிரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. தமிழ்நாடு நீர்வளத்துறையில உலக வங்கியோட முதலீடு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நீர்வளத்துறையில முதலீடு அதிகரிக்க பெத்தேல் நகர்ல மக்கள் போராடினா நீங்க என்ன பாருங்க, இன்னும் 20,000 குடியிருப்புகளை அகற்ற போறாங்க. சிறு கால்வாய்கள் ஓடைகள் கூட நாங்க அகற்ற போறோம். நீங்க ஒரு பென்ஷன் போராட்டம் கூட ஜெயக்குமார் நிர்வாகத்துறை அமைச்சரா இருக்கும்போது, அப்ப அவர்தான் அமைச்சர், அவர் தான் அட்ரஸ் பண்றாரு. அவர் சொன்னாரு, எல்லா நாடுகளிலும் இந்த நடைமுறையை கைவிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல எவன் கையெழுத்து போட்டானோ அங்கே எந்த நாட்டிலையுமே இப்ப பென்ஷன் ஸ்கீம் இல்ல. யார் சொல்றா பென்ஷன் கொடுக்காதுன்னு? என் நாட்டு மக்களுக்கு நான் பென்ஷன் கொடுக்கணுமா கூடாதான்னு மோடி முடிவு பண்ணா, ஸ்டாலின் முடிவு பண்ணா. எங்கோ இருக்கிற ஒருத்தன் நீ உன் விவசாயிக்கு இந்த மானியம் கொடுக்காத, மானியம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றதார அவன் பண்றான். அப்போ ஒரு பென்ஷன் போராட்டம் நமக்கான போராட்டம், ஒரு ஊதிய உயர்வு போராட்டம் நமக்கான போராட்டம், எல்லாமே நமக்கான போராட்டம். நம்ம ஏதோ அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆதரிக்கிறோமோ, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு தனியாரும் நம்மளுக்கு சும்மா சேவை கொடுக்க மாட்டான்.